சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சுயமரியாதை காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் சில உறவுகளிடமும் சில நண்பர்களிடமும் பேசாமல் போன அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதே போல சில உறவுகளும் நீங்க பார்க்கக்கூடிய ஈகோவாலும் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய இந்த சுயமரியாதை காரணமாக அவர்களும் உங்களிடம் பேசாமல் போன நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறையவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும். ஏனென்றால் சிம்மம் ராசி என்றாலே எப்பொழுதுமே ஈகோ, எப்பொழுதுமே சுயமரியாதை தான் முக்கியம் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருப்பீங்க. சிம்மம் ராசிக்காரங்க தங்களை யாரும் அவமதிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் கூட ஏதேனும் அவமானப்படுத்தினாலோ அவமதித்து விட்டார்கள் என்றால் அவர்களும் எனக்கு ஒன்றுதான், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அவமதிக்கக்கூடிய நபர்களும் என்னுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய நபர்களும் என்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கூட நான் வாழ்ந்து விடுவேன், ஆனால் சுயமரியாதை இல்லாமல் நான் வாழ மாட்டேன் என்றுதான் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கோரிக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்தினால் உடனடியாக சண்டை போடாமல் அமைதியாக விலகி செல்லும் பழக்கம் உங்களிடம் எப்போதுமே இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, நீண்ட வருட பழக்கம், ஏன் 10 வருடம் 20 வருட பழக்கங்களாகவே இருந்தாலும் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையாலும் அவர்கள் பேசிய ஒரு நடந்து கொண்ட சில செயல்களாலும் நீங்கள் உடனே விலகி சென்று விடுவீர்கள். நெருக்கமான நபர்களாக இருந்தால் தேவையில்லாமல் வாக்குவாதத்திலும் தேவையில்லாத சண்டை சச்சரவிலும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதனால் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி சென்று விடுவீங்க. அதே இது நீங்கள் பழகாத யாருனே தெரியாத ஒரு நபர் உங்களை அப்படி அவமானப்படுத்தி இருந்தால் அந்த ஒரு இடத்தில் உங்களால் எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ அந்த ஒரு மனிதரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வரக்கூடிய சிம்மம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு நிலைமையில தான் எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நான் கூறியது 100க்கு 100 உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதே போல அந்த அமைதி பல நேரங்கள்ல பிரச்சனையை தீர்க்காமல் மேலும் மேலும் பெரிதாகி கொண்டே தாங்க போகும். முதலில் அவர்கள் வந்து பேசட்டும் என்ற ஒரு மனநிலைமை காரணமாகவே உறவுகளுக்குள்ள நீண்ட நாட்கள் இடைவெளியானது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இந்த சிம்மம் ராசிக்கு லக்னாதிபதி அல்லது ராசிநாதனான சூரியன் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போதோ உங்களின் சுயமரியாதை மற்றும் ஈகோ மிக அதிகமாகவே தூண்டப்படும். குடும்பத்தில் உங்களை யாராவது ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அல்லது உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் கோபப்பட்டு கத்துவதை விட்டுட்டு முற்றிலும் நீங்கள் மௌனமாகி விடுவீர்கள். ஏனென்றால் அந்த ஒரு இடத்தில் நமக்கு மரியாதையானது கிடைக்கவில்லை. ஆனால் நீங்க இதற்கு முந்தைய காலங்களில் யாரேனும் உங்களை மதிக்கவில்லை என்றாலும் நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றாலும் அந்த ஒரு இடத்தில் என்ன செய்வது என்று செய்ய தெரியாமல் சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் உருவாக்கியிருப்பீர்கள். ஆனால் இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க சொல்வதை யாரேனும் கேட்காமல் நடந்தார்கள் என்றால் உடனே நீங்கள் அமைதியாக மௌனமாக விடுவீர்கள். மீண்டும் அவர்கள் நம்மளை தேடி எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அப்பொழுது நாம யார் என்று அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஈகோ உங்களுடைய ஆள் மனதில் இப்போதும் இருந்து கொண்டே தங்க இருக்கும். ஆனா உங்களுடைய ஈகோவை அடித்துக் கொள்ள இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஆளே கிடையாது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அவர்களாக வந்து பேசும் வரை நான் பேச மாட்டேன் என்று பிடிவாதத்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு பெரிய இடைவெளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகியிருக்கும். ஜோதிட அந்தரங்கங்களின்படி சுயமரியாதை என்பது முக்கியம்தான். ஆனாலும் குடும்பம் என்று வரும்போது சற்று இறங்கி வருவது உங்களுடைய சந்திர சூரிய பலத்தை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதால் நீங்களே பேச்சை தொடங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும் என்பதையும் நாட்களும் காலங்களும் போக போகவே நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் சிம்மம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து இப்பொழுது ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனா இந்த ஒரு தேதி வந்தவுடனே எல்லாமே நடந்து விடாது. கொஞ்சம் நாட்கள் போனும். கிரகங்களும் காலச்சக்கரமும் சுழல சுழல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கடன் என்பது வாங்காமல் போதுமான அளவுக்கு கடனை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. உறவினர்கள் பக்கபலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறிவிடுவார்கள். குடும்பத்துல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறந்து இந்த ஒரு நேரத்துல எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து முடிக்கலாம் என்கிற ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். ஆலோசனைகளால் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். விவசாய பணிகளில் முன்னேற்றமான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஈடேறிவிடும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் மேம்படும். புதிய வீடு புதிய மனைகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். சிம்மம் ராசிக்கு லக்னாதிபதி அல்லது ராசிநாதனான சூரியன் 10ஆம் வீடான கார்த்திஸ்தானத்திலோ அல்லது லக்னத்திலோ சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகளிலோ அல்லது வீண் பழிகளாலேயோ இழந்த நல்ல ஒரு பெயரையும் சமூக மரியாதையும் நீங்கள் முழுமையாக மீட்டெடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் மரியாதையை அனைத்து இடங்களிலும் எங்கு சென்றாலும் மரியாதை இழந்துவிட்டு மட்டுமே வந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மரியாதை உங்களுக்கு எங்க போனாலும் தனியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் அல்லாம உங்களை தவறாக சித்தரித்தவர்கள், உங்களுடைய நேர்மையையும் உங்களை தப்பா பேசியவங்க உங்களுடைய நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு வியந்து தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதனை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது எதிர்பாராத ஒரு நிகழ்வாகவே நடக்கும். இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பீங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதற்கு எப்பொழுதுமே நீங்கள் எதிராகவே நிற்பீங்க. அதனாலேயே மற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களின் ராஜ கம்பீரம் சமூகத்திலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் இனிமே உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் கௌரவமும் செல்வாக்கும் பல மடங்கு உயரும். இதை நீங்களே பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். அதே போல கடந்த காலத்தில் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை அலட்சியப்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் செய்த நன்மைகள் கூட கவனிக்கப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இனி சூரியனின் அருளானது அதிகரிக்கும் காலத்தில் உங்களுடைய உண்மையான மதிப்பு வெளிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் கூட உங்களுடைய திறமை மற்றும் நேர்மையை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் இழந்த மரியாதை மீண்டும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் மேம்பட்டு வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் உற்று கவனிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி வணக்கம். போதுமான அளவுக்கு கடனை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. உறவினர்கள் பக்கபலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறிவிடுவார்கள். குடும்பத்துல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறந்து இந்த ஒரு நேரத்துல எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து முடிக்கலாம் என்கிற ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். ஆலோசனைகளால் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். விவசாய பணிகளில் முன்னேற்றமான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேறிவிடும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் மேம்படும். புதிய வீடு புதிய மனைகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். சிம்மம் ராசிக்கு லக்னாதிபதி அல்லது ராசிநாதனான சூரியன் 10ஆம் வீடான கார்த்திஸ்தானத்திலோ அல்லது லக்னத்திலோ சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகளிலோ அல்லது வீண் பழிகளாலேயோ இழந்த நல்ல ஒரு பெயரையும் சமூக மரியாதையும் நீங்கள் முழுமையாக மீட்டெடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் மரியாதையை அனைத்து இடங்களிலும் எங்கு சென்றாலும் மரியாதை இழந்துவிட்டு மட்டுமே வந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மரியாதை உங்களுக்கு எங்க போனாலும் தனியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் அல்லாம உங்களை தவறாக சித்தரித்தவர்கள், உங்களுடைய நேர்மையையும் உங்களை தப்பா பேசியவங்க உங்களுடைய நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு வியந்து தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதனை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது எதிர்பாராத ஒரு நிகழ்வாகவே நடக்கும். இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பீங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதற்கு எப்பொழுதுமே நீங்கள் எதிராகவே நிற்பீங்க. அதனாலேயே மற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களின் ராஜ கம்பீரம் சமூகத்திலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் இனிமே உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் கௌரவமும் செல்வாக்கும் பல மடங்கு உயரும். இதை நீங்களே பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். அதே போல கடந்த காலத்தில் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை அலட்சியப்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் செய்த நன்மைகள் கூட கவனிக்கப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இனி சூரியனின் அருளானது அதிகரிக்கும் காலத்தில் உங்களுடைய உண்மையான மதிப்பு வெளிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் கூட உங்களுடைய திறமை மற்றும் நேர்மையை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் இழந்த மரியாதை மீண்டும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும்